திருவள்ளூர் அருகே உள்ள ரேஷன் கடைகளில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதனை குறித்து மாவட்ட வழங்கல் அலுவலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடையில் மாவட்ட வழங்கல் அலுவலர் கண்ணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கடைகளில் இருப்பு விவரம், வரவு செலவு கணக்குகள் பதிவேடுகளில் முறையாக பதிவு செய்யப்படுகின்றதா, கடையில் உள்ள அரிசி, பருப்பு, எண்ணெய் ஆகியவை போதுமான அளவு இருப்பு உள்ளதா என ஆய்வு செய்தார். பின்னர் வெளி மாநில தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறதா இல்லையா என கடையில் உள்ள கணக்கு பதிவேட்டில் ஆய்வு செய்தபோது வட மாநிலத்தை சார்ந்த ஒருவரும் நியாய விலைக் கடையில் பொருட்களை வாங்குவதற்கு பதிவேட்டில் கணக்கு செய்யப்படவில்லை என்பது தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட வழங்கல் அதிகாரி கண்ணன் தெரிவிக்கையில், வட மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கப்படவில்லை என்று பரவலாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த ஆய்வு மேற்கொண்டு உள்ளதாகவும், தற்போது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பதால் அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டியது விற்பனையாளர்களின் பொறுப்பு என்றும், வட மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.